அன்பான மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கல்வி அமைச்சினுடைய சமயங்கள் மற்றும் எளிமைய கல்வி கிளையினால் நடாத்தப்படுகின்ற சமய பாடங்களுக்கான பின்னூட்டல் வேலை திட்டத்திலே பின்னூட்டல் செயற்பாட்டு பத்திரம் 3 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பின்னூட்டல் செயற்பாட்டு வேலை திட்டங்களை செய்வதன் நோக்கம் 2024ஆம் ஆண்டு இவரிடம் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் சிறந்த பெறுபேற்றை பெறுவதாக அமைகின்றன. அந்த அடிப்படையிலே இந்த 3வது செயற்பாட்டு பத்திரத்திலே சில பாடங்களோடு உங்களுடன் நான் இணைகின்றேன். இங்கே இந்த செயற்பாட்டு பத்திரத்திலே முதலாவது வினாவாக உங்களுக்கு தரப்பட்டிருப்பது பூர்வக்கிரியைகள் என்றால் என்ன? முதலிலே நாங்கள் கிரியை என்பது நியதி செயலை குறிக்கும். கிரியை என்பது நியதி செயலை குறிக்கும். இந்த கிரியைகளை ஆகமம் என்ற இலக்கியம் 2ஆக வகைப்படுத்தியிருக்கின்றது. ஒன்று ஆன்மார்த்த கிரியை, 2வது பரார்த்த கிரியை. ஆன்மார்த்த கிரியை என்பது ஒரு ஆன்மாவுடைய சொந்த ஈடேற்றம் கருதி அல்லது ஆன்மாவுடைய சொந்த நன்மை கருதி ஆற்றப்படுகின்ற கிரியை ஆன்மார்த்த கிரியா. இந்த ஆன்மார்த்த கிரியை பூர்வக்கிரியை அபரக்கிரியை என 2 வகைப்படும். அவ்வாறே பரார்த்த கிரியை என்பது கோயில் கிரியா. இந்த பரார்த்த கிரியை என்பது பொது நன்மை கருதி ஆலயத்தில் இருக்கின்ற விக்கிரகத்துக்கு ஆற்றப்படுகின்ற கிரியை பரார்த்த கிரியை எனப்படும். இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற வினா பூர்வக்கிரியை என்றால் என்ன? பூர்வக்கிரியை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை இடம்பெறும் சடங்குகளை குறிக்கும். அதாவது ஒரு உடலிலே உயிர் இருக்கும்போது ஆற்றப்படுகின்ற சடங்குகள் அனைத்தும் பூர்வக்கிரியைகளுக்குள் அடங்கும். பூர்வக்கிரியைகள் பல வகையில் இடம்பெறும். அந்த அடிப்படையில் இங்கு உங்களுக்கு பூர்வக்கிரியைகள் 3 தருக என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு உடலிலே உயிர் இருக்கின்ற பொழுது ஆற்றப்படுகின்ற கிரியைகள் அனைத்தும் பூர்வக்கிரியின் பாற்படும். குழந்தை பிறந்தவுடன் பெயர் சூட்டுதல் சடங்கு எனப்படும். அதை நாமகரணம் என்று சொல்வார்கள். அன்னப்பிராசனம், கர்ணவேதனம் காது குத்துதல், வித்தியாரம்பம், ருதுசோபன சடங்கு என்று சொல்லப்படுகின்ற பூப்புனித நீராட்டு விழா, திருமணச் சடங்கு, இவை அனைத்தும் பூர்வக்கிரியின் பாற்பட்டது. அபரக்கிரியை என்பது உடலை விட்டு உயிர் நீங்கிய பின்னர் ஆற்றப்படுகின்ற சடங்குகளை குறிக்கும். அதாவது இறப்பின் பின் ஆற்றப்படுகின்ற சடங்குகள் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த அபரக்கிரியைகள் பல நிலைகளில் ஆற்றப்படுகின்றது. அதில் ஒன்று மரணக்கிரியை அல்லது ஈமக்கிரியை, சவிண்டீகரணம், அந்தியேட்டி, சிராத்தம், திவசம், மகாலயம் என்று சொல்லப்படுகின்ற சடங்குகள் அனைத்தும் அபரக்கிரியின் பாற்படும். இந்த பூர்வக்கிரியையிலே திருமணக்கிரியையும் ஒன்று. திருமணம், கல்யாணம் என்றதெல்லாம் ஒரே வகையான விடயங்களை குறிக்கும். திருமணம் என்பது தெய்வீக தன்மை பொருந்திய மனம் என்பது கருத்து. அதே நேரம் கல்யாணம் என்பது
மங்கள வாழ்வை தருவதென்று பொருள்படுகின்றது. இந்த திருமண கிரியையிலே திருமண மேடைக்கு முன்பாக நடைபெறுகின்ற கிரியைகள் அனைத்தும் பூர்வாங்க கிரியைகள் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த பூர்வாங்க கிரியைகளுக்குள்ளே நிச்சயதார்த்தம், பொன்னுருக்கல், கன்னிக்கால் நடுதல் என்று சொல்லப்படுகின்ற சடங்குகள் முதன்மை வருகின்ற சடங்குகளாக இருக்கின்றன. இங்கே நிச்சயதார்த்தம் என்பது ஒரு திருமணத்தின் போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பேசி நிச்சயிக்கப்படுகின்ற அந்த சடங்கை அது குறிப்பதாக அமையும். பொன்னுருக்கல் என்பது குறித்த ஒரு நாளிலே தாலி செய்வதற்காக மணவனின் வீட்டிலே இடம்பெறுகின்ற சடங்கு பொன்னுருக்கலாகும். அவ்வாறே கன்னிக்கால் நாட்டுகின்ற சடங்கும் இந்த பூர்வ சடங்குகளிலே அல்லது பூர்வ கிரியைகளிலே அமைவதை நாங்கள் காணக்கூடிய. இதன் பிற்பாடு இந்த திருமண கிரியையிலே பல்வேறுபட்ட சடங்குகள் நடைபெறுகின்றன. அவற்றிலே உங்களுக்கு வினாப்படுகின்ற வினா, கன்னிகாதானம் என்றால் என்ன? திருமண கிரியையிலே இடம்பெறுகின்ற முக்கியமான சடங்குகளில் ஒன்று கன்னிகாதானம். கன்னிகாதானம் என்பது மணமகளின் பெற்றோர் மணமகளை மணமகனிடம் ஒப்படைக்கின்ற சடங்கை குறிக்கும். கன்னிகாதானம் என்பது மணமகளின் பெற்றோர் மணமகனிடம் மணமகளை ஒப்படைக்கின்ற சடங்கு கன்னிகாதானமாகும். இவ்வாறே மாலை மாற்றுதல், பால்வளம் புசித்தல், மோதிரம் எடுத்தல் அல்லது கலையாணி எடுத்தல், சிவசக்தி பாவனை, இவ்வாறு பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இந்த திருமண கிரியையிலே இடம்பெறுவதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையிலே தாலி கட்டிய பின் மணமகளை மணமகனின் இடப்பாகத்தில் அமர்த்துவது ஏன் அல்லது இருத்துவது ஏன்? இந்த சடங்கு எதனை உணர்த்தி நிற்கின்றது? தாலி கட்டிய பின் மணமகளை மணமகளுடைய இடப்பாகத்திலே அமர்த்துவது எதனை குறிக்கின்றது சொன்னால், சிவசக்தி ரூபத்தை குறிக்கின்றது. சிவன் தனது இடப்பாகத்தை சக்திக்கு கொடுத்திருப்பதை நினைவுபடுத்துவதற்காக அல்லது ஞாபகப்படுத்துவதற்காக இந்த சடங்கு அமைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தாலி கட்டிய பின் மணமகளின் இடப்பாகத்தில் இருத்துகின்ற அந்த நிகழ்வு இதனை உணர்த்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனை விட இன்னும் சில சடங்குகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று பால்வளம் புசித்தல். பால்வளம் புசித்தல் என்பது இந்த திருமண வாழ்க்கை காலத்திலே வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பால்வளம் புசித்தல் என்ற சடங்கு திருமண கிரியையிலே இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை விட மாலை மாற்றுதல் என்று சொல்லப்படுகின்ற சடங்கும் திருமணச் சடங்கிலே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். மாலை மாற்றுதல் என்ற சடங்கு எதனை உணர்த்திருக்கின்றது என்று சொன்னால், அதாவது உள்ளத்தாலும் உடலாலும் நாம் இருவரும் ஒருவர் என்கின்ற அந்த தன்மையை இந்த மாலை மாற்றுதல் என்று சொல்லப்படுகின்ற சடங்கு உணர்த்திருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனை விட இந்த திருமண கிரியையிலே அருந்ததி பார்த்தல் என்கின்ற ஒரு சடங்கு இடம்பெறுகிறது. அருந்ததி என அழைக்கப்படுவர் யார்? இந்த அருந்ததி பார்த்தல் சடங்கு ஏன் இடம்பெறுகிறது? அருந்ததி என அழைக்கப்படுபவர் வசிட்ட முனிவருடைய மனைவி அருந்ததி என்று சொல்லப்படுகின்றார். இந்த அருந்ததி பார்த்தல் என்பது வசிட்ட முனிவருடைய மனைவியாகிய அருந்ததி எவ்வாறு கற்பிக்கரசியாக
தன்னுடைய கணவனுக்கு படையுளைகளை செய்து வாழ்ந்தாலோ அவ்வாறு இந்த திருமணத்தை மேற்கொள்கின்ற இல்லத்தரசியும் கற்பிக்கரசியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அருந்ததி பார்க்கின்ற சடங்கு இடம்பெறுகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாங்கள் அபரக்கிரியை என்றால் என்னென்று உங்களுக்கு ஏற்கனவே நான் விளக்கம் தந்திருக்கின்றேன். அபரக்கிரியை என்றால் ஒருவர் இறந்ததன் பின் ஆற்றப்படுகின்ற கிரியை அபரக்கிரியை எனப்படும். அதாவது ஒரு உடலை விட்டு உயிர் பிரிந்ததன் பின்னர் ஆற்றப்படுகின்ற கிரிகள் அபரக்கிரியை எனப்படும். அந்த அபரக்கிரிகள் நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். ஈமைக்கிரியைகள், அந்தியேட்டி, திவசம், மகாலயம், சபிண்டீகரணம், இப்படி பல்வேறுபட்ட கிரியைகள் அபரக்கிரியைகளுக்குள்ளே உள்ளடங்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஒரு இறந்தவருடைய சரீரத்துக்கு, இறந்தவருடைய உடலுக்கு வீட்டிலே செய்யப்படுகின்ற கிரியைகள் எவை? ஒரு இறந்த உடலுக்கு வீட்டிலே எவ்வாறான கிரியைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற வினா கேட்கப்படுகின்ற பொழுது அங்கே பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெறுகின்றன. அதில் ஒன்று கற்பூர தீபம் காட்டுதல். இறந்தவருடைய உடலுக்கு வீட்டிலே செய்யப்படுற கிரியைகள் சடங்குகளில் ஒன்று கற்பூர தீபம் காட்டுதல். இன்னொன்று மலர் தூவி வழிபடுதல். மலர் தூவி வழிபடுகின்ற நிகழ்வும் சடங்கும் அங்கே இடம்பெறுகின்றது. இவற்றை விட தீப்பந்தம் பிடித்தல் என்று சொல்லப்படுற சடங்கும் இங்கே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். திருமுறையோறுதல், சாம்புராணி போடுதல் போன்ற பல்வேறுபட்ட சடங்குகள் இந்த இறந்தவரின் சரீரத்துக்கு வீட்டிலே மேற்கொள்ளப்படுகின்ற சடங்குகளாக அமைந்திருக்கின்றன. இந்த அபரக்கிரியையிலே அஸ்தி சஞ்சயனம் என்ற ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது. இந்துக்களை பொறுத்தவரையில் ஒருவர் இறந்தால் அவரை தகனம் செய்கின்ற, அந்த உடலை தகனம் செய்கின்ற அல்லது எரிக்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெறும். அவ்வாறு தகனம் செய்த பிற்பாடு அந்த தகனம் செய்த இடத்திலே அங்கே சாம்பல் காணப்படும். அந்த சாம்பலை விதிமுறைப்படி சேகரித்து அதை புண்ணிய நீர்நிலையிலே கரைக்கிற ஒரு நிகழ்வை நாங்கள் அஸ்தி சஞ்சயனம் என்று குறிப்பிடுகின்றோம். ஆகவே இந்த அஸ்தி சஞ்சயனம் என்பது எங்களுடைய அபரக்கிரியிலே மிக முக்கியமான ஒரு சடங்காக இடம்பெறுகிறது. இவற்றை விட இந்த அபரக்கிரியையிலே அந்தியேட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சடங்கு இடம்பெறுகின்றது. இந்த அந்தியேட்டி எப்போது மேற்கொள்ளப்படுகிறது அல்லது எப்போது செய்யப்படுகிறது? அந்தியேட்டி என்பதுடைய பொருள் யாது? இவ்வாறான வினாக்களை பிள்ளைகள் உங்களுக்கு கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இவற்றை நீங்கள் மிக கூர்ந்து கவனித்து மிக சிறப்பாக விடையளிக்க வேண்டும். அந்தியேட்டி என்பது, அதாவது 30வது நாளில் ஒருவர் இறந்து 30வது நாளில் மேற்கொள்ளப்படுகின்ற சடங்கினை நாங்கள் அந்தியேட்டி என்று சொல்வோம். அந்த அந்தியேட்டியனுடைய பொருள் இறுதியாக செய்யப்படுகின்ற யாகம். அந்தியேட்டி என்பது இறுதியாக செய்யப்படுகின்ற யாகத்தினை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. இதனை விட இந்த அபரக்கிரியையிலே மாசிகம் என்ற ஒரு சடங்கு இடம்பெறுகின்றது. மாசிகம் என்றால் என்ன? மாசிகம் என்றால் என்ன என்ற வினா உங்களை கேட்கப்படலாம். அவ்வாறு மாசிகம் என்றால் என்ன என்ற வினா கேட்கப்பட்டால், ஒருவர் இறந்து ஒரு வருடம் வரை, ஒருவர் இறந்து ஒரு வருடம் வரை ஒவ்வொரு மாதமும் இறந்த திதியில் செய்யப்படுகின்ற கிரிகை மாசிகம் என்று சொல்லப்படுகின்றது. மாசிகம் என்றால் என்ன என்றால், ஒருவர் இறந்தால் இறந்த பிற்பாடு ஒரு வருடம் வரை ஒவ்வொரு மாதமும் அவர் இறந்த திதியிலே செய்யப்படுகின்ற கிரியை மாசிகம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இவற்றை விட இந்த அபரக்கிரியையிலே சிரார்த்தம் என்ற ஒரு கிரியை இடம்பெறுகிறது, அபரச்சடங்கு இடம்பெறுகின்றது.
இந்த சிராத்தம் என்பதனுடைய பொருள் யாது, அல்லது சிராத்தம் என்றால் என்ன என்ற வினா கேட்கப்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் சிரத்தையுடன் செய்யப்படுவது அல்லது சிரத்தையுடன் மேற்கொள்ளப்படுவது சிராத்தம் எனப்படும். இவ்வாறு விடையளிக்கப்பட வேண்டும். சிராத்தம் என்றால் சிரத்தையுடன் செய்யப்படுவது என்று பொருள்படுகின்றது. இவற்றோடு மகாலயபட்சம் எப்போது இடம்பெறுகின்றது? மகாலயபட்சம் எப்போது இடம்பெறுகின்றது? மகாலயபட்சம் என்பது புரட்டாதி மாத அபரவக்க பிரதமை முதல் அமாவாசை வரையுள்ள காலத்தை நாங்கள் மகாலயபட்சம் என்று சொல்றோம். இந்த மகாலயபட்ச காலத்திலே இறந்த ஆன்மாக்களுடைய அந்த பிதிர்கள் இந்த பூவுலகிலே வந்து தங்கிச் செல்வதாக குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு இந்த பூவுலகிலே வந்து தங்கிச் செல்கின்ற இந்த காலத்திலே தான் இந்த மகாலயபட்சத்தை நாங்கள் செய்கின்றோம். ஆகவே மகாலயபட்சம் என்பது புரட்டாதி மாத அபரவக்க பிரதமை முதல் அமாவாசை வரையுள்ள அந்த காலப்பகுதியை நாங்கள் மகாலயபட்சம் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த மகாலயபட்ச காலத்தில் என்ன மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும்? மகாலயபட்ச காலத்திலே செய்ய வேண்டிய செயற்பாடுகள் என்ன? மகாலயபட்ச காலத்திலே விரதம் அனுஷ்டித்து பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அவை மகாலயபட்ச காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னென்றால், அந்த காலத்திலே நாங்கள் விரதம் இருக்க வேண்டும், பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் அந்த இறந்த ஆன்மாக்களுடைய ஈடேற்றம் அல்லது சாந்தி அடையும் என அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்தளவு நேரம் நாங்கள் இந்த சடங்குகள், கிரியைகள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை பற்றி கேட்டிருந்தோம். இனி நாங்கள் வேதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலக்கியத்தை பற்றியும் அந்த வேதத்திலே வினவப்படுகின்ற வினாக்கள், அந்த வினாக்களுக்கு எவ்வாறான விடைகளை நாங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லப்படுகிற விடயங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது கதைக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய இந்து மதத்திலே முதல் நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியங்கள் 2 இருக்கின்றன. ஒன்று வேதம், இன்னொன்று ஆகம். ஒன்று வேதம், இன்னொன்று ஆகம். இங்கே வேதம் என்பது பொது நூல் என்று சொல்லப்படுகின்றது. ஆகமம் என்பது சிறப்பு நூல் அல்லது சிறப்பு இலக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே இந்த வேதம் என்ற இலக்கியம் இந்து மதத்திலே ஒரு காலத்தால் முந்திய இலக்கியமாக கொள்ளப்படுகிறது. அதனாலேயே இந்த வேதம் மூல நூல் என்ற பெயரை பெறுகின்றது. இந்த வேதங்களை அருளியவர் இறைவன். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று சொல்லி திருமந்திரம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் சொல்கின்றது. இந்த வேதத்தை தொகுத்தவர் வியாசர். 4 வேதங்களாக இருக்கு, யசுர், சாமம், அதர்வம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்களாக வியாசர் தொகுத்திருக்கின்றார். இந்த வேதங்கள் கிறிஸ்துக்கு முன் 1500 தொடக்கம் கிறிஸ்துக்கு முன் 600 வரையான காலப்பகுதியிலே துவக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான இந்த வேதம்தான் இந்து மதத்திலே பொது நூலாக கொள்ளப்படுகின்றது. அதே நேரத்திலே சிறப்பு நூலாக ஆகமம் கொள்ளப்படுகின்றது. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என கூறும் நூல் எது? ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என கூறுகின்ற இலக்கியம் திருமந்திரம். 10ஆம் திருமுறையாக அமைந்து காணப்படுகின்ற திருமூலரால் எழுதப்பட்ட திருமந்திரம் என்று சொல்லப்பட்ட இலக்கியத்திலே வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வேதம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்துடைய பொருளாக அமைவது. வேதம் என்பது வித்தென்று சொல்லப்படுகின்ற வினியடியிலிருந்து தோற்றம் பெற்ற ஒரு இலக்கியம். இங்கே வித்தென்று சொன்னால் அறிவு என்பது கருத்து. ஆகவே வேதம் என்பது
அறிவு என பொருள்படுகின்றது அல்லது அறிவு நூல்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. வேதம் என்பது அறிவு அல்லது அறிவு நூல்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த வேதத்துக்கு பல்வேறுபட்ட மறு பெயர்கள் காணப்படுகின்றன. வேதம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் பல்வேறுபட்ட மறுபெயர்களால் அழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு தரப்படுகின்ற விடை சுருதி, எழுதாமறை, அபரிசயம் என்று சொல்லப்படுகின்ற விடைகள் தரப்படுகின்றன. ஆனால் வேதத்துக்கு இவற்றை விடவும் வேறு பல பெயர்களும் உண்டு. எழுதாமறை, எழுதாக்கிழவி, ஆம்நாயம், இப்படி பல்வேறுபட்ட பெயர்கள் வேதத்துக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏட்டிலே எழுதப்படாமல் செவி வழிபராக பேணப்பட்டு வந்தமையால் இந்த வேதங்களை சுருதி என்று சொல்கிறார். அதே நேரத்திலே மனிதர்களால் ஆக்கப்படாத இலக்கியம் என்பதால் வேதம் என்று சொல்லப்படுற இலக்கியம் அபரிசயம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. தொன்று தொட்டு பயிலப்பட்டு வருவதால வேதம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்துக்கு ஆம்நாயம் அல்லது ஆம்நேயம் என்று சொல்லப்படுகின்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிற நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த வேதங்கள் 4 வகைப்படும். இருக்கு, யசுர், சாமம், அதர்வம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்கள் காணப்படுகின்றன. இவற்றிலே காலத்தால் முந்திய வேதமாக இருக்கு வேதம் அமைந்திருக்கின்றது. அதே நேரத்திலே காலத்தால் பிந்திய வேதம் அதர்வ வேதம் காணப்படுகின்றது. இந்த வேதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நடையிலே எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இருக்கு என்பது செய்யுள் நடையில் அமைந்த வேதம், அதாவது பாட்டுக்களை மட்டும் கொண்டு காணப்படுகின்ற வேதம் எதென்று வினாவப்பட்டால் அதுக்கு நாங்கள் விடையாக வழங்கப்பட வேண்டியது இருக்கு. யசுர் என்பது செய்யுள், உரி என்று சொல்லப்படுகின்ற 2 நடைகளையும் கொண்டு காணப்படுகிறது. சாமம் என்பது இந்த செய்யுள் அல்லது பாட்டுக்களை அடிப்படையாக கொண்ட வேதம். சாமம் என்றால் இசை என்று குறிப்பிடப்படுகிறது. அதர்வம் என்பது உரைநடையை அடிப்படையாக கொண்டு அல்லது மந்திரங்களை அடிப்படையாக கொண்ட வேதமாக அது காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இசையோடு கூடிய பாடல்களை கொண்ட வேதம், இசையோடு கூடிய பாடல்களை கொண்ட வேதமாக சாம வேதம் இருக்கின்றது. பிற்காலத்தினுடைய இசைக்கலை மரபுகளுடைய வளர்ச்சிக்கு சாமவேதம் வழிகாட்டியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ராவணன் சாமகானம் பாடி இறையருளை பெற்றார். அதே நேரத்தில் இந்த பல்லவர் காலம் என்று சொல்லப்படுற காலப்பகுதியிலே நாயன்மார்கள் இசையால இறைவனை பாடுவதற்கு வழிகாட்டி வைத்த வேதமாக சாமவேதம் இருக்கின்றது. ஆகவே இசையுடன் கூட பாடி இறைவனை வழிபடுவதற்காக அமைந்திருக்கிற வேதமாக சாமவேதம் இருக்கின்றது. சாமம் என்றால் இசை என்பது பொருளாக காணப்படுகின்றது. இதுக்கு வேதத் வழிபடப்பட்ட கடவுளர்கள் 4 வரை தருக. இருக்கு வேதம் என்பது ஏற்கனவே நான் சொன்னான், செய்யுள் நடையில் அமைந்த வேதம், பாட்டுக்களை மட்டும் கொண்டமைந்த வேதம். இந்த இருக்கு வேதத்திலே 33 தெய்வங்கள் வழிபடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு சில இந்த இருக்கு வேத காலத்திலே அந்த சில தெய்வங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அக்கினி, இந்திரன், சூரியன், உருத்திரன், வாயு, வருணன் போன்ற பல்வேறு தெய்வங்களை இந்த இருக்கு வேத காலத்திலே மக்கள் வழிபட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த 33 தெய்வங்களிலே இவ்வாறு அக்கினி, இந்திரன், சூரியன், உருத்திரன், வாயு, வருணன் போன்ற பல தெய்வங்களை மக்கள் வழிபட்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம். இந்த இருக்கு வேதத்திலே ஆரம்ப காலத்திலே மக்கள் இயற்கை வழிபாடுகளை மேற்கொண்டார். இயற்கை வழிபாடுகளை மேற்கொண்ட மக்கள் இயற்கைக்கு பின்னர் தான் இந்த தெய்வ வழிபாடுகள் இவ்வாறு மாற்றமடைந்து இந்த 33 தெய்வங்களாக பரிணமித்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு வழிபாடுகள் இடம்பெற்றதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பான மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு, ஏற்கனவே நாங்கள் பூர்வச் சடங்குகள் வேதம் என்று சொல்லப்படுகின்ற அலகுகளிலே
பல்வேறுபட்ட வினாக்களையும் அவற்றுக்குரிய விடைகளையும் பார்த்த நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நாங்கள் மீண்டும் பல்வேறுபட்ட வினாக்களையும் அவற்றுக்குரிய விடையையும் நாங்கள் கவனிக்கப் போகின்றோம். இது என்னுடைய நோக்கம், இந்த வருடம் காபோத சாதாரண பரீட்சையிலே தோற்றுகின்ற மாணவர்கள் சிறந்த ஒரு அடைவை பெற வேண்டும் என்பதற்காக கல்வி அமைச்சுடைய சமய விழுமிய கிளையினாலே இது மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே மாணவர்கள் இவற்றிலே அதிக சிரத்தை எடுத்து நல்ல பெறுபேறுகளை பெற வேண்டும் என வேண்டிக்கொண்டு, ஏற்கனவே நாங்கள் வேதத்தினுடைய 4 பகுதிகளை பற்றி கருத்திருந்தோம். சங்கீதைகள், பிராமணங்கள், ஆரணியங்கள், உபநிடதங்கள் சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகளை பற்றி கதைத்த நாங்கள் இப்பொழுது ஒரு புதிய வினாவாக வேதாந்தம் என்பதனுடைய பொருள் யார்? இந்து சமய மரபிலே வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலக்கியம் இருக்கின்றது. இது வேதம் சக அந்தமென பிரிந்து, வேதம் என்பது எங்களுக்கு தெரியும் இருக்கிறது சாமம் அதர்வம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேதங்களை குறித்து நின்றாலும், இந்த அந்தம் என்பது முடிவு அல்லது இறுதி என குறிக்கப்படுகின்றது. ஆகவே வேதாந்தம் என்பது வேதத்தினுடைய இறுதி பகுதி என பொருள் கொள்ளப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கர்மகாண்டம் என்று சொல்லப்படுகின்ற காண்டத்திலேயே அடங்குகின்ற வேத பகுதிகள் எவை என்று இங்கே வினாவப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் கர்மகாண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிக்குள்ளே சங்கீதைகள் அல்லது மந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற பகுதியும் பிராமணங்கள் என்று சொல்லப்படுகின்ற பகுதியும் இந்த பகுதிக்குள்ளே உள்ளடங்கப்படுகிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறே ஞானகாண்ட என்று சொல்லப்படுகின்ற பகுதியை சார்ந்தது எது என வினாவப்பட்டிருக்கின்றது. ஞானகாண்டம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியாக உபநிடதங்கள் என்று சொல்லப்படுகின்ற இலக்கிய பகுதி அமைந்திருக்கின்றது. அடுத்த வினாவாக நாங்கள் ஆகமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடய பரப்புகளை இப்பொழுது நுழைகின்றோம். எங்களுக்கு தெரியும் இந்து மதத்திலே ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சிறப்பு இலக்கியமாக கொள்ளப்படுகின்ற இலக்கியம் ஆகமம். இந்த ஆகமம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்தையும் அருளியவர் இறைவன் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்ட பாடல் வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், வேதமும் ஆகமும் இறைவனால் அழப்பட்ட இலக்கியங்கள் சொல்லி திருமந்திரம் என்று சொல்லப்படுற இலக்கியம் குறித்து நிற்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த ஆகமங்கள் சைவம், வைணவம், சாக்தமாகிய சமய பிரிவுகளுக்கு உள்ளன. இந்த சைவ ஆகமங்களை சிவாகமங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். வைணவ ஆகமங்களை பஞ்சராத்திரம் என்று குறிப்பிடுகின்றார்கள். சாக்த ஆகமங்களை தந்திரங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சைவ ஆகமங்கள் என்பது 28 ஆகம். இந்த 28 சைவ ஆகமங்களை மூலாகமங்கள் என்று சொல்லுகின்ற மரபும் இருக்கின்றது. அவ்வாறு இந்த 28 சைவ ஆகமங்களை சிவாகமங்கள் என்று குறிப்பிடுகின்ற தன்மை காணப்படுகிறது. சிவனிடத்திலே இருந்து தோற்றம் பெற்றமையால் சைவ ஆகமங்கள் சிவாகமங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இந்த சிவாகமங்கள் 28ஐயும் நாங்கள் 2ஆக பிரிக்கின்ற மரபு இருக்கின்றது. சிவபேதம் கூறுகின்ற ஆகமங்கள், உருத்திர பேதம் கூறுகின்ற ஆகமங்கள் என்று நாங்கள் அவற்றை பிரிக்கின்றோம். சிவபேதம் கூறுகின்ற ஆகமங்கள் 10 காணப்படுகின்றன. உருத்திர பேதம் கூறுகின்ற ஆகமங்கள் 18 காணப்படுகின்றன. மொத்தமாக காமிகம் தொடக்கம் வாதுள மீறாக 28 சைவாகமங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு இந்த வைணவ ஆகமங்கள் பஞ்சராத்திரம் என்று சொல்லப்படுகின்றன. இந்த வைணவ ஆகமங்கள் 108 காணப்படுகின்றன. வைணவ சமயத்தை பிரதிபலிப்பதாக அந்த ஆகமங்கள் இருக்கின்றன. இந்த வைணவ ஆகமங்கள் 108 ஆகமங்கள் இருக்கின்றன. சாக்த ஆகமங்களுக்கு சிறப்பு பெயர் தந்திரங்கள். இந்த சாக்த தந்திரங்கள் 77 உண்டு. சாக்த தந்திரங்கள் 77 ஆகமங்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகமம் என்ற சொல்லினுடைய பொருள் யார்? ஆகமம் என்ற சொல்லின் பொருள் யார்? ஆகமம் என்ற சொல்லுக்கு பல்வேறுபட்ட பொருள்கள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே இங்கே உங்களுக்கு ஆகமம் என்பதற்கு 2 விதமான பொருள்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இந்த ஆகமம் என்பது
தொன்று தொட்டு வெறும் அறிவு என்று சொல்லப்படும். இந்த ஆகமம் வேதம் என்ற சொல்லுகின்ற பொருளை நீங்கள் வடிவாக பிரித்து பார்க்க வேண்டும். வேதம் என்றது அறிவு மட்டும் அல்லது அறிவு நூல்கள். ஆனால் ஆகமம் என்பது தொன்று தொட்டு வருகின்ற அறிவு, தொன்று தொட்டு பெறும் அறிவு என பொருள் கொள்ளப்படுகின்றது. அவ்வாறு இந்த ஆகமம் என்பதற்கு இன்னொரு விதமான பொருளும் கூறப்பட்டிருக்கின்றன. இறைவனை அடைவதற்கான வழியை கூறுகின்ற ஞான நூல், இறைவனை அடைவதற்கான வழியை கூறுகின்ற ஞான நூல் என்றும் இந்த ஆகமத்துக்கு பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடிய இருக்கு. இவற்றை விட வேறு சில பொருள்களும் ஆகமங்களுக்கு உண்டு. இருப்பினும் காப்போது சாதாரண வகுப்பு மாணவர்களைய நீங்கள் இந்த இரண்டு விதமான பொருளை நீங்கள் அறிந்திருத்தல் முக்கியமான விடயமாக கொள்ளப்படுகின்றது. ஆகமங்கள் இறைவனால் உரைக்கப்பட்டவை அல்லது இறைவனால் எழுதப்பட்டவை அல்லது இறைவனால் கொண்டு வரப்பட்டவை என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைவன் நூல் என்று சொல்லப்படுகின்ற விடயத்துக்கு ஆதாரமாக சில இலக்கியங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று திருமந்திரம், இன்னொன்று திருவாசகம், இன்னொன்று பெரிய புராணம். இந்த மூன்று இலக்கியங்களும் ஆகமங்கள் இறைவனாலே உரைக்கப்பட்டன என்று சொல்லப்படுகின்ற செய்திகளை கூறுகின்ற இலக்கியங்களாக இருக்கின்றன. இந்த சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே சத்தியோசாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்று சொல்லப்படுகின்ற 5 திருமுகங்கள் சிவபெருமானுக்கு காணப்படுகின்றன. இந்த திருமுகங்களிலே இந்த ஆகமங்கள் வேதங்கள் எந்த முகங்களிலிருந்து தோற்றம் பெற்றவை என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த சத்தியோசாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 4 முகங்களில் இருந்தும் இருக்கு, யசுர், சாமம், அதர்வம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்களும் தோற்றம் பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரத்திலே இந்த சைவ ஆகமம் என்று சொல்லப்படுகின்ற சிவாகமங்கள் இறைவனுடைய எந்த முகத்திலே இருந்து தோற்றம் பெற்றது என்ற விடயம் உங்களுக்கு தெரியப்பட வேண்டும். குறிப்பாக இறைவனுடைய ஊர்த்துவ முகமாகிய ஈசானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முகத்திலே இருந்து இந்த 28 ஆகமங்களும் தோற்றம் பெற்றிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது, மனதிலே கோயில் கட்டி வழிபட்டவர் யார்? உள்ளம் பெருங்கோயில், ஊனிடம்பாளையம் என்று சொல்வார்கள். மனதிலே கோயில் கட்டி இறை வழிபாடு இருந்த நாயன்மார் ஒருவர் இருக்கிறார். பொதுவாக இந்த நாயன்மார்கள் பெரும்பாலானவர்கள் புறக்கோயில்கள், அதாவது ஆலயங்களிலே வழிபாடுகளை செய்து ஈடேற்றம் அடைந்திருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிலே பூசலார் என்று சொல்லப்படுகிற நாயனார் மனதிலே கோயில் கட்டி ஈடேற்றம் அடைந்திருக்கிற தன்மை எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அவை இவ்வாறான வினா கேட்கிற பொழுது மனதிலே கோயில் கட்டி அல்லது உள்ளத்திலே கோயில் கட்டி வழிபாட்டு ஈடேற்றம் அடைந்த நாயனார் யார் என்று வினவுகின்ற பொழுது அவற்றுக்கு நீங்கள் பூசலார் என்று விடையளிக்கப்பட வேண்டும். இப்பொழுது இன்னும் ஒரு வினா உங்களுக்கு வினாப்பட்டிருக்கிறது, திருமுறைகளை தொகுத்தவர் யார், தோற்பித்தவர் யார் என்ற வினா எழுப்பப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், திருமுறைகள் என்று சொல்லப்படுற இலக்கியம் இந்து மதத்திலே மிக பிரதானமான ஒரு இலக்கியம். இந்த திருமுறைகள் 12 திருமுறைகள் காணப்படுகின்றன. திருமுறை என்பதன் பொருள் யாது என்பது உங்களுக்கு தெரியப்பட வேண்டும். திருமுறை என்பது திரு சக முறை என்று பிரிகின்றது. இந்த திருமுறை என்பதற்கு தெய்வத்தன்மை பொருந்திய அருட்பாக்களுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட தொகுப்பு என்ற ஒரு பொருள் காணப்படுகின்றது. அவை தெய்வத்தன்மை பொருந்திய அருட்பாக்களுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட தொகுப்பாக இந்த திருமுறைகள் இருக்கின்றது. இந்த திருமுறைகள் சோழர் காலம் என்று சொல்லப்பட்ட காலப்பகுதியிலே, குறிப்பாக கிறிஸ்துவின் 12ஆம் நூற்றாண்டிலே தொகுக்கப்பட்ட ஒரு இலக்கியமாக இருக்கின்றது. சிதம்பரம் என்று சொல்லப்படுற திருத்தலத்திலே திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பியின் ஊடாக, பொல்லாப்புள்ளையார் ஊடாக தெரிந்து அவற்றை தேடி தொகுத்திருக்கின்ற ஒரு முறையை நான் பார்க்கிறேன். 12 திருமுறைகளாக அவை தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அவ்வாறு தொகுக்கிற காரணமாக இருந்தவர் அல்லது அந்த திருமுறைகளை தொகுப்பித்தவர் முதலாம் ராயராய சோழர். முதலாம் ராயராஜனுடைய வேண்டுகோளுக்கிணங்கவே நம்பியாண்டார் நம்பி அவர்கள்
இந்த திருமுறைகளை 12 திருமுறைகளாக தொகுத்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த திருமுறைகளிலே இன்னும் சில வினாக்களை உங்களுக்கு கேட்கப்படலாம். இந்த திருமுறைகளை பாடியவர்கள் அல்லது திருமுறை ஆசிரியருடைய எண்ணிக்கை எத்தனை என்ற வினாவப்படலாம். அவ்வாறு வினாவப்படுகின்ற பொழுது அந்த 27 பேர் இந்த திருமுறைகளை அருளியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த திருமுறைகளை பாடியவர்களே ஒருவர் பெண்ணடியாராக இருக்கிறார். காரைக்கால் அம்மையார் திருமுறைகளை பாடிய பெண்ணடியார்களுக்குள் அடங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த திருமுறைகளிலே அடங்கன் முறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு முறை காணப்படுகின்றது. 1 தொடக்கம் 7 வரையா அமைகின்ற அந்த தேவாரங்களை அடங்கன் முறை என்று சொல்லுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது. அதே இடத்திலே தேவாரம் என்றால் என்ன, திருமுறைகளிலே தேவாரம் என்றால் என்ன என்று சொல்லப்படுகின்ற அந்த வினவப்படலாம். தேவாரம் என்றால் தெய்வத்துக்கு சூட்டப்படுகின்ற பாமாலை என்பது பொருள். தெய்வத்துக்கு சூட்டப்படுகின்ற பாமாலை என்று தேவாரம் பொருள் கொள்ளப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திருமுறைகளிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருந்தால் இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு சொல்லப்படுகின்ற இந்த 2 திருமுறைகளையும் சேந்தனார் பாடியிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த திருமுறைகள் அமைந்திருக்கிற நிலையிலே இந்த திருமுறைகள் தொகுக்கப்பட்ட வரலாற்றை சொல்லுகின்ற இலக்கியம் எதென்ற வினவப்படலாம். திருமுறைகள் தொகுக்கப்பட்ட வரலாற்றை கூறுகின்ற இலக்கியம் திருமுறை கண்ட புராணம். திருமுறை கண்ட புராணம் என்று சொல்லப்படுற இலக்கியத்துடைய ஆசிரியராக உமாவதி சிவாச்சாரியார் காணப்படுகின்றார். அப்போ இவ்வாறு இந்த திருமுறைகளிலே பல்வேறுபட்ட வினாக்களை உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கின்றது. அவை இவற்றை நீங்கள் மிக கவனமாக கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு இந்த சீர்காழி என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்துக்கு பல்வேறுபட்ட மரபெயர்கள் காணப்படுகின்றன. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவதரித்த இந்த சீர்காழியிலே குறிப்பாக பிரமபுரம், திருக்களமலம், திருத்தோணிபுரம் என்று சொல்லப்படுகின்ற பெயர்களை சீர்காழி தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. இவ்வாறு சீர்காழிக்கு பல மறுபெயர்கள் காணப்படுகின்றன. 9ஆம் திருமுறைக்குள் அடங்கும் இலக்கியங்கள். 9ஆம் திருமுறைக்குள் அடங்கும் இலக்கியங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தான். 9ஆம் திருமுறை என்பது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு சொல்லப்படுகின்ற இலக்கியங்களை பாடியவர்கள் எண்ணிக்கை 9 பேர். 9 பேர் இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு சொல்லப்படுற இலக்கியத்தை பாடிக்கிறார். ஆனால் அந்த இலக்கியத்திலே ஒருவர் மட்டுமே திருப்பல்லாண்டை பாடிக்கிறார், சேந்தனார். ஆனால் சேந்தனார் திருப்பல்லாண்டு திருவிசைப்பாண்டு சொல்லப்படுற 2 இலக்கியங்களையும் பாடியிருக்கிறார். இதை நீங்கள் வடிவாக கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறே இந்த 11ஆம் திருமுறையில் அடங்கும் பாடல்கள் 4 தருக என்ற ஒரு வினா உங்களுக்கு வினாவப்பட்டிருக்கின்றது. 11ஆம் திருமுறை என்று சொல்லப்படுவது 40 பிரபந்தங்களை குறிக்கும். இந்த 40 பிரபந்தங்களை பாடியவர்கள் எண்ணிக்கை 12 பேர். ஆகவே இந்த 12 பேர் பாடிய 40 பிரபந்தங்களிலே உங்களுக்கு சில இலக்கியங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. 11ஆம் திருமுறை அடங்குகின்ற பாடல்கள் 4 தருக. அந்த அடிப்படையிலே 1 திருமுருகாற்றுப்படை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், பொன்மன்னத்தந்தாதி, திருத்தொண்டர் திருவந்தாதி என்று சொல்லப்படுகின்ற இலக்கியங்கள் இந்த 40 பிரபந்தங்களுக்கு உள்ளடக்கப்படுகின்ற இலக்கியங்கள். ஆகவே இந்த 11ஆம் திருமுறை இலக்கியங்களில் இவ்வாறு 4 இலக்கியங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். இவற்றை விட அருணகிரிநாதர் பாடிய தோத்திர பாடல்கள் 3 தருக. இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை மிக துல்லியமாக கவனிக்கப்பட வேண்டும். தோத்திர பாடல்கள் என்றால் என்ன, அல்லது பிற்கால தோத்திர பாடல்கள் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிற பொழுது பெரும்பாலான மாணவர்கள் இந்த திருமுறைகளையும் தோத்திர பாடல்களையும் ஒன்றாகவே பார்க்கின்ற மரபு இருக்கின்றது. ஆனால் திருமுறைகள் வேறு, தோத்திர பாடல்கள் வேறு என்பதை நீங்கள் இனங்கொண்டு கொள்ளப்பட வேண்டும். தோத்திர பாடல்கள் என்றால் என்னென்ற அல்லது தோத்திர பாடல் என்பதன் பொருள் யாது என்ற வினாவப்படுகின்ற பொழுது 12 திருமுறைகள் தொகுக்கப்பட்ட பின்னர் இறையடியார்களால் பாடப்பட்ட அருட்பாடல்கள் தோத்திர பாடல்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. 12 திருமுறைகள் தொகுக்கப்பட்ட பின்னர் இறையடியார்களால் பாடப்படுகின்ற பாடல்கள் தோத்திர பாடல்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தோத்திர பாடல்கள் பல இருக்கின்றன. குறிப்பாக இந்த திருப்புகழ் இருக்கின்றது, தோத்திர பாடல் அருணகிரிநாதர் பாடியது. அதே நேரத்தில் அபிராமி அந்தாறு இருக்கின்றது, அபிராமி பட்டர் பாடிய பாடல். குமரகுருவர் பாடிய சகலகலாவல்லி மாலை இருக்கின்றது. தாய்மானவர் பாடிய பராபரக்கண் என்று சொல்லப்படுற பாடல் இருக்கின்றது. இவையெல்லாம் தோத்திர பாடல்களாக அமைந்திருக்கின்றன. ஆனால்
உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, அருணகிரிநாதர் பாடிய தோத்திர பாடல்கள் 3 குறிப்பிடுக. அருணகிரிநாதர் பாடிய தோத்திர பாடல்களே திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தரங்காரம், சேவல் விருத்தம், வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருவிருத்தம் அல்லது திருவகுப்பு என்று சொல்லப்படுற இலக்கியங்கள் அடங்கும். ஆகவே உங்களுக்கு இங்கே 3 இலக்கியங்கள் வினவப்பட்டிருக்கின்றன. திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தரலங்காரம் என்று சொல்லப்படுற இலக்கியங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த இலக்கியங்களில் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இலக்கியம் திருப்புகழ். திருப்புகழ் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் அருணகிரிநாதரிலே மிகச்சிறந்த இலக்கியம். திருப்புகழ் என்று சொல்லப்படுகின்றது. திருப்புகழ் என்றால் என்ன, திருப்புகழ் என்பதன் பொருள் யாது என்று வினவப்படலாம். முருகப்பெருமானுடைய திருத்தக்க புகழை கூறுகின்ற இலக்கியம் திருப்புகழ் என்று சொல்லப்படுகின்றது. முருகப்பெருமானுடைய திருத்தக்க புகழை கூறுகின்ற இலக்கியம். இங்கே ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. இந்த திருப்புகழ் சந்தப்பாக்களால் பாடப்பட்ட இலக்கியம். தேவாரங்களுக்கு பண்ணு எவ்வளவு அவசியமாக இருக்கின்றதோ அவ்வாறே சந்தப்பாக்களால் பாடப்பட்ட ஒரு இலக்கியமாக திருப்புகழ் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் காணப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம், சந்தப்பாக்களால் பாடப்பட்ட இலக்கியம் எது என்று கேள்வி கேட்கப்படலாம். அவ்வாறு கேட்கப்படுகின்ற பொழுது அதற்கு விடையாக நீங்கள் திருப்புகழ் என்று சொல்லப்படுற இலக்கியத்தை குறிக்கப்பட வேண்டும். இங்கே உங்களுக்கு வினவப்பட்டிருக்கின்றது, அபிராமி அந்தாதியை பாடியவர் அபிராமிப்பட்டர். அபிராமிப்பட்டர் என்பவர் ஒரு சிறந்த சோழ புலவராக இருந்தவர். சரபோஜி என்று சொல்லப்படுகின்ற மன்னுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு புலவர். ஆகவே இந்த அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதி என்று சொல்லப்படுற இலக்கியத்தை எழுதியிருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். இங்கே இன்னொரு வினா உங்களுக்கு வினவப்பட்டிருக்கிறது, திருமாலை, திருவாய்மொழி ஆகிய பாடல்களை பாடியவர்கள் யார்? அவை இந்த இடத்துல நாங்கள் இந்த ஆழ்வார்களை பற்றி கவனிக்க வேண்டி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், எங்களோட இந்து மதத்திலே வைணவ சமயத்தை வளர்த்த ஆழ்வார்கள் 12 இருக்கிறார்கள். அவற்றிலே சங்கமறிவு காலத்தில் வாழ்ந்தவர்கள் 3. முதல் ஆழ்வார்கள் எவர் என்ற கேள்வி உங்களுக்கு கேட்கப்படலாம். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று சொல்லப்படுகின்ற முதல் 3 ஆழ்வார்களையும் முதல் ஆழ்வார்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற மரபு இருக்கின்றது. இவர்கள் தவிர்ந்த ஏனைய 9 ஆழ்வார்களும் பல்லவர் காலத்திலே வாழ்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் எங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போல நாயன்மார்கள் பாடிய பாடல்கள் திருமுறைகள் என்ற தொகுப்புகளே சோழர் காலத்திலே கொண்டு வந்தது போல ஆழ்வார்களால் பாடப்பட்ட பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லி சோழருடைய ஆட்சி காலத்திலே அது 12ஆம் நூற்றாண்டு கால பயிலே துவக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆழ்வார்களால் பாடப்பட்ட பாடல்களே எங்களுக்கு திருமாலை, திருமொழி என்று திருவாய்மொழி என்று சொல்லப்படுற பாடல்களை யார் பாடியவர்கள் என்று சொல்லப்படுகிற வினாவப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த திருமாலை என்று சொல்லப்படுற திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி இவ்வாறு 2 இலக்கியங்களை தொண்டரடிப்பொடியாழ்வார் பாடியிருக்கிறார். ஆகவே திருமாலை என்ற இலக்கியத்தை பாடியவர் தொண்டரடிப்பொடியாழ்வார். அவ்வாறே இந்த நம்மாழ்வார் சொல்வார்கள், வேதங்களின் சாரமாக பாடல்களை பாடியவர். 4 வேதங்கள் இருப்பது போல 4 இலக்கியங்களை பாடியவர் நம்மாழ்வார். திருவிருத்தம், திருவாசரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி என்று சொல்லப்படுகின்ற 4 இலக்கியங்களையும் நம்மாழ்வார் பாடிக்கிறார். ஆகவே உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது கேள்வி, திருவாய்மொழி என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியத்தை பாடியவர் யார்? அந்த இலக்கியத்தை பாடியவர் நம்மாழ்வார். ஆகவே இந்த 9 ஆழ்வார்களிலே என திருமாலை, திருமொழி என்று சொல்லப்படுற அந்த 2 இலக்கியங்களை பாடிய ஆழ்வார்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருப்பதை நான் பார்க்கக்கூடியார். இப்போ இந்த ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுற இடத்திலே இந்த வைணவ சமயத்திலே விடிவள்ளியாக காணப்படுகின்றவர் யார் அல்லது விடிவள்ளியாக காணப்படுற ஆழ்வார் யார்னு கேட்கலாம். எங்களுக்கு தெரியும், வைணவ சமயத்தில் முதல் தோற்றம் பெற்ற ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் தான் 1ஆம் திருவந்தாதி என்று சொல்லப்படுற இலக்கியத்தை பாடினவர். அந்த பொய்கை ஆழ்வார் தான் வைணவ சமயத்துடைய விடிவள்ளியாக காணப்படுகின்றார் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும். இதனை விட இந்த பராபரக்கண்ணி என்னும் பெயர் ஏன் ஏற்பட்டது? பராபரக்கண்ணி என்பது தோத்திர பாடல்களிலே ஒன்று. தாய்மானவர் சுவாமிகளாலே பாடப்பட்ட ஒரு இலக்கியம், கன்னிகளை கொண்டு அமைந்த ஒரு இலக்கியமாக அந்த இலக்கியம் இருக்கின்றது. ஆகவே இந்த பராபர கண்ணி என்று சொல்லப்படுகின்ற பெயர் ஏன் இந்த இலக்கியத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது சொன்னால், அதில் உள்ள கன்னிகள் எல்லாம் அந்த இலக்கியத்திலே காணப்படுகின்ற பாடப்பட்ட அந்த கன்னிகள் எல்லாம் இறுதியிலே பராபரமை என்ற முடிகின்ற தன்மை கொண்டு காணப்படுகின்றது. ஆகவே அப்படி பராபரமை என்று முடிகின்ற தன்மை கொண்டு காணப்பட்டதால அந்த இலக்கியம் பராபர கண்ணி என்று சொல்லி அழைக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே
அன்பான பிள்ளைகளே, நாங்கள் இந்த மூன்றாவது வினாப்பத்திரத்திலே முக்கியமான 3-4 பாடங்களை பற்றி கருத்திருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இந்த பாடத்திலே அபரக்கிரிகளை பற்றி படித்திருக்கின்றோம், வேதங்களை பற்றி படித்திருக்கிறோம், ஆகமங்களை பற்றி படித்திருக்கிறோம், திருமுறைகளை பற்றி கருத்திருக்கின்றோம், தோத்திர பாடல்களை பற்றி கருத்திருக்கிறோம். அவை இவையெல்லாம் மிக முக்கியமான பாடங்கள். அவை எதிர்வருகின்ற பரீட்சையிலே தோற்றியிருக்கிற நீங்கள் இந்த பாடங்களிலே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வினாக்களை, அந்த வினாக்களுக்கு விடைகளையும் மிகச் சிரத்தையோடு மிக கவனமாக கற்று நல்ல பெறுவர்களை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.